ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம சென்னையோட சென்டரில் லொக்கேட் ஆகிருக்க கிண்டி நேஷனல் பார்க்குக்கு வந்திருக்கோம். இது ஆரம்ப காலத்தில் ஒரு காட்டு பகுதியாக வேட்டையாடக்கூடிய பகுதியாக இருந்துச்சு. 1958ஆம் ஆண்டில் மாநில வனப்பகுதியாக இதை அறிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் 1978ஆம் ஆண்டில் இதை தேசிய பூங்காவாக அறிவிச்சிருக்காங்க. இங்கே டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் இருக்கிறதுனால இது ஒரு ஃபேமஸான டூரிஸ்ட் பிளேஸாக மட்டும் இல்லாமல் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை கூட்டிகிட்டு லைவ் எஜுகேஷன்ஸும் கொடுக்குறாங்க. பசுமையின் நடுவே பரவச பயணம் ஆரம்பிக்கலாமா? ஓகே, இப்போ நம்ம ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம டிக்கெட் வாங்கிடலாம். ஒரு ஆளுக்கு 60 ரூபா, 2 பேர்த்துக்கு 120 ரூபா டிக்கெட் போட்டிருக்காங்க. என்ட்ரன்ஸே ரொம்ப க்ரீனரியாக ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. இந்த புள்ளிமான் இருக்கே, இது ஃபஸ்ட்டு இந்தியாவில் தான் உருவாச்சான். இது 60 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடுமா, அது தெரியுமா? இதுக்கு ஆண்மான் மட்டும்தான் கொம்பு வளரும். அதுவும் எவ்வளோ நீளம், 2.5 அடி நீளம் வளருமா. இதோட வெயிட்டு 85 கிலோ, கிட்டத்தட்ட வெயிட் அளவுக்கு இல்லை. என்ன இது பெருசாக இருக்குது, பார்க்குறதுக்கே பெரிய சைஸு கொசுவலை மாதிரி இருக்குது. உள்ள பேர்ட்ஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கியா? அங்கே பாரு ஏதோ சாப்பிட்டுட்டு இருக்கு பாரு. ஒரு மீனை முழுசாக பிடிச்சி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு பாரு. செடிக்கு பின்னாடி ஏதோ ஒன்று பெருசாக நிற்கிது பாரு. பறவையை பிடிச்சி அடுத்ததான் நம்ம போக போகிற இடம் கட்டுடல் பாம்பு. இதுவும் பைத்தான் பாம்பு மாதிரி தான் போல இருக்கு. இது என்னது, பர்மா மலைப்பாம்பா? வரும்போது என்ன பாஸ்போர்ட் வாங்கிட்டு வந்துச்சா? பர்மால இருந்து வந்திருக்கு. எங்க இருக்கியா? இந்த இருக்கியா? சாரை பாம்பு. இப்போ அழிந்து வர மிருகங்களில் தான் இந்த சருவமானு ஒன்று. இது கடமானா இல்லை காலமாடா? இவ்வளோ பெருசாக இருக்குது.
வெள்ளை மயில். இது வரைக்கும் இந்த மாதிரி மயிலை நான் பார்த்ததே கிடையாது. என்னமோ மயிலுக்கு சாயம் போன மாதிரி இருக்கு. லெட்ஸ் டேக் அ காஃபி. ஒரு காஃபி 30 ரூபா, பப்ஸ் 40 ரூபா. காஃபி ஓகே, பட் பப்ஸோட ரேட்டு அதிகம் தான். மயில் நரப்பு கோழி. The next is மஸ்கவி வாத்து. வாக்கிங் பேக் டான்ஸை பார்த்தியா இல்லையா? ஒர்க் மட்டும் இங்கே என்ன பண்ணுறாங்க சார்? நட்சத்திர ஆமை. அந்த ஓடு மேலே நட்சத்திரம் மாதிரி இருக்கனால நட்சத்திர ஆமைன்னு நேம் வச்சுருப்பாங்க. சொல்ல காட்டன் இருக்கு. தூங்கிட்டு இருக்குதுங்க எல்லாம். பயங்கரமான காமெடி யாரோ சொல்லியிருக்காங்க. எப்படி சிரிக்கிறாங்க பாரு. எனக்கு அதை விட பெரிய காமெடி சொல்லியிருக்காங்க. இங்கே மட்டும் ஒரு தனியாக ஒரு மான் மேய்ந்து கொண்டிருக்கின்றது. அது பாரு, ஒரு குரங்கு வச்சுக்கிட்டு அனுப்ப வருது. இது மட்டும் மொட்டை வெயிலில் வச்சுருக்காங்க. நைஸ் பார்க். ஃபேமிலி குழந்தைங்களோட வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். இங்கே இருக்கு பாரு. இங்கே இந்த பாறைக்கும் இந்த ஆமைக்குமே ஒரு வித்தியாசம் தெரியல. என்ன ஆமை தக்காளியும் கீரையும் சாப்பிடுது? ஒருவேளை வெஜ் ஆமையா இருக்குமா? அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.